மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு. பாடு, பாடி தொலையும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து மரைன் வேர்ல்டு அக்வேரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வேரியம் விசிட் பண்ண ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து நம்ம வந்து வீடியோவே நான் போடல. இனி வந்து தொடர்ந்து தேர்ஸ்டே ஈவினிங் 5 o'clock வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும். கண்டிப்பாக பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த மரைன் வேர்ல்டு அக்வேரியம்லேருந்து நம்ம முன்னாடி நடந்த கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பைக் ரைடு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து போகிறது பார்க்கலாம் நீங்கள். இது வந்து அந்த அக்வேரியத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமே சின்ன சின்ன ஷாப் இருக்குது. இந்த சர்பத் ஷாப்பு அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒன் டே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்னா இந்த மரைன் வேர்ல்டு அக்வேரியம் பார்த்து இந்த இடத்தையும் விசிட் பண்ணும்போது ஒன் டே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மணலெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம். பீச்சுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? பீச்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும்போது நமக்கு வந்து நியர்பையாக பீச் வந்து பார்க்கணும் அப்படின்னா கேரளா பக்கம் தான் வரணும். ஸோ நம்ம வந்த இடத்துல பக்கத்துலேயே பீச் இருக்குன்னா நம்ம விடவா போகிறோம்? அதனால சரி ஓகே பீச்லேயும் போய் ஒரு விசிட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, நம்ம பீச்சில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ கடலுக்கு போயிட்டு திரும்பி வந்த போட்டாட்ருக்கு. இப்போ நம்ம முன்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது பீச்சு. பாப்பா அவங்க அப்பா கூட முன்னாடி போகிறாங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஃபிஷ் இருக்கான். ஆமாங்க, இங்கே குட்டி குட்டியாக வந்து ஃபிஷ் இருக்குது. சின்ன வயசில் அந்த துண்டெல்லாம் வச்சு ஷாலெல்லாம் வச்சு குளத்துல மீன் பிடிப்போம். அந்த ஞாபகம் தான் வருது. இது இத்தினூண்டு தண்ணியில் இவ்வளோ மீன் இருக்குது. மரைன் வேர்ல்டு அக்வேரியத்தில் பாப்பா வந்து மீன் பிடிச்சிருந்தா, அது வந்து பிடிக்கவே முடியல அந்த நெட்டை வச்சு. இங்கேனா ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிகிட்டு இருந்தா. என்னால் வந்து அந்த ஆக்சுவல் சவுண்டில் வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து பேக்ரவுண்டில் சத்தமாக வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தது. சைடில் ஒரு ஷாப்லன்னு நினைக்கிறேன். பீச் ஃபுல்லாக கேட்குற மாதிரியே இருக்குது. அதனால் ஒரிஜினல் வாய்ஸில் வந்து வீடியோ போட முடியல. நான் ரெக்கார்டட் வாய்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷாப்பு ஃபுல்லாக பட்டா வச்சுருக்காங்க. இந்த பட்டம் விடுறதுக்கு இங்கே பட்டை வச்சுருக்காங்க. நம்ம வந்து வாங்கிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து பட்டம் விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாடியில் தான் எப்போவுமே விடுவோம். மாடியில் பட்டம் விடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சைடில் வந்து கரண்ட் எல்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் வந்து விட முடியாது. கொஞ்சமாக வந்து ஹைட்டில் போகும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தான் ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் டேஞ்சர் இல்லைங்களா? அதனால் இங்கே வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்குறதுக்கு அவங்க அப்பாட்ட கேட்டுட்ருக்காங்க. அவரும் பார்த்தோன்னே வாங்கி கொடுத்துருவாரு. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா பட்டம் ஆல்ரெடி வந்து மேலே வந்து பறக்க விட்டு அப்படியே வச்சுருக்காங்க. நாட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம மேலே வந்து பட்டம் விட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? மேலே இருக்கிற பட்டத்தையே வந்து நம்ம அப்படியே பறக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும் நமக்கு. நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இல்லை ഞാൻ തരാം. இப்போ நான் வந்து இடையில வந்து மலையாளத்துலேயும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கேரளா வந்திருக்கோம் இல்லையா, நம்ம லாங்குவேஜ் பேசாமல் இருக்க முடியுமா? அதனால நான் பேசிகிட்டு இருக்கேன். கூட இருக்கிறது எங்கள் அம்மா தான் எங்கள் கூட இருக்காங்க. ஏன்னா கேரளாவில் அம்மா வீட்டுக்கு ஒரு வேறு விஷயமா தான் வந்தோம். ஒன் டே அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நெக்ஸ்ட் டே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பட்டத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. பட்டம் விடுறதுக்காக அப்படியே நடந்துட்டுருக்காங்க. பாப்பாக்குன்னா பட்டம் விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம பட்டம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. பீச் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுங்கிறனால கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. அந்த மரைன் வேர்ல்டு வந்தவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியர்பை இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பீச் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்குது.
உங்களில் யாருக்கெல்லாம் அந்த பட்டம் விடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பீச்சில் நான் பட்டம் விட்டுருக்கேன், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சில் வந்து பட்டம் விடுறது. ஆனால் இந்த ஈவினிங் டைம் வந்து பீச்சில் வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து கோயம்புத்தூரில் பீச் இல்லாததுனால இந்த மாதிரி வரும்போது வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். கை காட்டு. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? ஓ, இதா கையில் குத்தும் அது. இதா இதா மதி கண்ணா வந்துரு. அது ஸ்ரீனிகா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெல்லெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா. அது வந்து ஒரு மயில் தோகை மாதிரியே இருந்தது அதோட கலரு. பார்க்க நல்லா இருந்தது. அது எதுலையாவது ஒட்டி நான் வந்து எதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. சன்செட்டில் அந்த பீச் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வந்து சூப்பராக பீச்சில் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துகிட்ருக்கோம். நமக்கு இன்னொரு பிளான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து போட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தது இல்லையா, அங்கே வந்து ஏதாவது போட்டு கடல்லேருந்து வந்திருந்தது அப்படின்னா அதில் ஏதாவது ஃபிஷ் இருக்குன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஸ்னேகதீரம் பீச்சுக்கு வந்திருந்தப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னேகதீரம் பீச் திருச்சூரில் இருக்கிறது. அங்கே வந்திருந்தப்போ எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ் கிடச்சிது. பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பட்டம் விட்டோம். அந்த பட்டம் இப்போ என் கையில் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் திரும்பவும் விட வேண்டியதான். ഞങ്ങൾ അന്നതുപോലെ മറ്റേ ബീച്ചിൽ പോയിട്ടാണ് മീൻ വാങ്ങിയത്. സ്നേഹതീരം പോയിട്ട് நம்ம இப்போ போட்டெல்லாம் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கு. இங்கே யாராவது போட்டு கொண்டு வந்து ஏதாவது வலை ஏதாவது வச்சுருக்காங்களா, மீன் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். എൻ്റെ ബാഗ് നിറച്ചിരിക്കണേ. ശങ്കുതാണ്ടേ நிறைய கிட்டியா? க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 அண்ணாங்க இருக்காங்க. அவங்க அந்த நெட்டை ஏதோ சரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்போம் ஃபிஷ் எதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. போட் ஏதாவது இப்போ வரும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காது. கேட்டு பார்ப்போம். വേണ്ട എന്തിനാ ഒന്നും പറയില്ല. വഴക്ക് പറയോ? വീണ്ടാന്ന് കേറി ഇരുന്നോ, നോക്കിയിട്ട് കെയർഫുള്ളാ ചെയ്യുന്നെന്നാ പറയണേ. ആ மீன் கிடைக்காது. போட்டில் உட்காரணும்னு ஆசை. உட்காந்துச்சு. മത്തി മീനാ? ഫ്രഷ് എവിടെ നിന്ന് കിട്ടും? ഏട്ടാ ഇവിടെ നമുക്ക് അടുത്ത എവിടെയെങ്കിലും മത്തി മീൻ കിട്ടുമോ? ഈ നേരത്ത് കിട്ടില്ല അല്ലേ?
இந்த டைமில் ஃபிஷ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். பக்கத்துலேயோ இல்லை எங்கேயாவது கிடைக்காது, மார்னிங் தான் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஃபிஷ்ஷோ கிடைக்கல, போட் வேறு ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் ஏறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரி இந்த பைப்ல கடைசியில் எப்படியோ போட்டு மேலே ஏறி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இவங்கெல்லாம் வந்து நைட்டு கடலுக்குள்ளே போயிடுவாங்க. காலையில் தான் வந்து ஃபிஷ் எல்லாம் கிடைக்குமா, நாங்கள் கேட்டதுக்கு அப்படி சொன்னாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. பயணங்கள் என்றைக்கும் தொடரட்டும்.